இதோ புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தின் அடிப்படை தன்மைகளும் சிறப்புகளுள் ஒன்று உள்ளடக்க தன்மை. எதை பற்றி துவக்கத்தில் பேசுகிறதோ அதை பற்றி இறுதியிலும் பேசுவது. உதாரணமாக, தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே விண்ணகத்தை பற்றியும் மண்ணகத்தை பற்றியும் விவிலியம் பேசுகிறது. அதே போல திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே புதிய விண்ணகத்தை பற்றியும் புதிய மண்ணகத்தை பற்றியும் பேசுகிறது. இறைவன் இந்த உலகை படைக்கின்ற பொழுது அது முழுமையானதாக, நிறைவானதாக, மகிழ்ச்சியான ஒன்றாக இருந்தது. ஆனால் அந்த முழுமையும் மகிழ்ச்சியும் நிறைவும் மனிதர்களுடைய பாவங்களால் கரைபட்டு அது குறைவுள்ள ஒன்றாக, நிறைவில்லாத ஒன்றாக மாறியது. அவற்றை மீண்டும் அவர் நிறைவுள்ளவராக மாற்றுவதற்காக அவர் திருவுளம் கொள்கின்றார். இதோ புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்கிறேன் என்று இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தினுடைய வரிகளை கேட்டு இறைவன் இன்னொரு புதிய உள்ளகத்தை படைக்கிறார் என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக அவர் புதிய அணுகுமுறையையும் புதிய கண்ணோட்டத்தையும் புதிய மனப்பாங்கையும் அவர் படைக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அக மாற்றம் ஏற்படுகிறதோ அந்த அக மாற்றமானது புற மாற்றத்திற்காக, அக புதுப்பித்தல் என்பது புற புதுப்பித்தலுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே போல இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு படைப்புகளுமே தன்னை புதுப்பித்து கொள்கிறது. இரவிலே இயற்கை தன்னை புதுப்பித்து கொண்டு காலையிலேயே நல்ல காற்றை நமக்கு கொடுக்கிறது. இரவு நேரத்திலே மனித உடல் தன்னை புதுப்பித்து கொண்டு காலையிலே மனிதனுக்கு புது உத்வேகத்தை கொடுக்கிறது. ஆனால் மனித மனம் மட்டும்தான் அந்த புதுப்பித்தலுக்கு உட்படுவதற்கு எப்பொழுதுமே உடன் செல்வதில்லை. எதுவெல்லாம் இயேசுவை சந்தித்ததோ அதுவெல்லாம் புதியதாக மாறியது. இறந்த மனிதரை இயேசு சந்தித்தார், அவர் உயிர் பெற்றவரானார். தண்ணீர் இயேசுவை சந்தித்தது, அது திராட்சை ரசமாக மாறியது. நோயுற்றவர் இயேசுவை சந்தித்தார், அவர் குணம் பெற்று கொண்டார். அதே போல நாம் ஒவ்வொரு முறையும் இயேசுவை சந்திக்கிற பொழுது நாம் புதுமையானவர்களாக மாறுகிறோமா என்று நம்மையே ஒரு சுய ஆய்வுக்குட்படுத்தி பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே இஸ்ராயல் மக்களுக்கு அந்த புதுப்பித்தலுக்கான அழைப்பை கொடுத்த பொழுதும் அதை ஏற்க முடியாமல் மறுத்த அந்த இஸ்ராயல் மக்களைப் போலதான் நம்முடைய உள்ளங்களும் கெட்டி போயிருக்கிறது அல்லது கடினப்பட்டு போயிருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சன உண்மை. தவகாலத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மீண்டுமாய் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த அக புதுப்பித்தலுக்கு இறைவனோடு நான் உடன் உழைக்கிறேனா? இறைவனின் திருவுளத்திற்கேற்ப என்னுடைய அகமானது புதுப்பிக்கப்பட்டால் என்னுடைய புற வாழ்வுகள், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுகள், கிறிஸ்தவ வாழ்வினுடைய வெளிப்பாடாகிய என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், வாழ்வுகள், ஜபம் அனைத்துமே புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். தவக்காலம் என்பது புதுப்பித்தலின் காலம். அந்த புதுப்பித்தல் என்பது உறவுகளில் ஏற்பட வேண்டும். குறிப்பாக நமக்கும் இறைவனுக்கும் இடையான அந்த உறவிலே இந்த புதுப்பித்தலும் மாற்றமும் ஏற்படுகிற பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இன்னும் இறைவனோடு இணைந்த ஒன்றாக இருக்கும். இறைவன் நம்மை புதுப்பித்தலுக்காக கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான மனநிலையோடு நம்மையே நாம் புதுப்பித்து கொண்டு இறை வழியில் நடக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.